அப்படியே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக. Thank you Jesus. எல்லா தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you Lord, we worship you Jesus. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இந்த 5 மாதங்கள், இந்த வருடம் துவந்து 5 மாதங்கள் நம்மை கடக்கும்படியாக, இந்த புதிய மாதத்திலே நம்முடைய பிரவேசிக்கும்படி தேவன் நம்மை கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. சொல்லுங்களேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. We worship you Lord. எபினேசராய் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த தெய்வத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா? We worship you Lord. ஷாபானாதரா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. We worship you Lord. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான்
நான் பாடுவேன். Thank you Jesus. எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு தீபமாக, ஆண்டவரே எங்களுக்கு பாதை காட்டுகிறதான ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தந்து வாக்கு தத்தங்களினாலே எங்களை இதுவரைக்கும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தாண்ட செய்து, உமக்கு ஆண்டவர் உம்முடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டி அந்த சோதனைகள் எல்லாம் ஜெயிக்கும்படி எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஆகும் என்கிற வேளையில் எல்லாம் உம்முடைய பலத்தினாலே, உன்னத பலத்தினாலே எங்களை இடை கட்டி உம்முடைய கிருபையினாலே எங்களை தாண்டும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி சொன்னதை உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றி காண்பித்தீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே ஆண்டவரே எங்களை மறைத்து ஒளித்து பாதுகாத்தீரே, எங்களை ஆபத்து நாளிலே எங்களை தப்புவித்தீரே, எங்களை கனப்படுத்துகிறீரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை கொஞ்ச நேரம் நாங்க பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து இருக்கிற நாட்களிலும் நீர் வழிநடத்த போகிறதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான இந்த நல்ல நாளிலும் தேவன் தந்ததான இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆண்டவர் இந்த 6வது மாதத்துல, ஏறக்குறைய இந்த வருடம் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் தெரிந்தது. இப்போ நாட்கள் உருண்டோடி விட்டது. ஆமென். இப்போதான் ஜனவரி வந்தது போல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜூன்ல இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ நம்முடைய வழக்கத்தின்படியே நம்ம 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை, நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷனை மாத்திரம் பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் இந்த மாதத்திற்கு சபைக்கு தருகிறதான வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் வாக்கு தத்தத்தின் உண்மை உள்ளவர். ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இதுவரைக்கும் நம்மை அழகாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட இந்த மாதத்தின் தேவன் தந்ததான இந்த வாக்கு தத்தத்திற்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யார் வாசிக்கிறீங்களா? ஓகே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த மாதத்திலே என்னுடைய உள்ளத்திலே வைத்ததான இந்த வார்த்தையை தான் 1ஆம் தேதி நம்ம அதோடைய அறிமுக பார்த்தோம். இப்பொழுது முன்பாக நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த மாதத்துல நம்முடைய சபையில ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டதான அதே வாக்கு தத்தத்தை நமக்கு மறுபடியும் அவர் நினைவுபடுத்துகிறார். அதே வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையே யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், எல்லாவற்றிற்கும் மேலும் அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்கள், விசேஷமா இந்த நாட்கள் ஒரு பயத்தினாலே, ஒரு திகிலினாலே, ஒரு கலக்கத்தினாலே நிறைந்து இருக்கிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் எதை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துகிற செய்திகளையும், நம்ம கேட்கக்கூடாத பார்க்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் அது நம்முடைய நம்பிக்கையும் தைரியத்தையும் குலைக்கக்கூடியதாய் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். விசேஷமா இந்திய தேசத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ, ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பயம், திகில், என்ன நடக்குமோ, நம்முடைய குடும்பங்கள் அங்க சேஃபா இருக்கிறாங்களா, ஆமென், ஒரு பயம், ஒரு திகில் நிறைந்ததான ஒரு நாட்களா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளதாய், இன்றைக்கும் இந்த வார்த்தை உண்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே,
ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறதான காரியம், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, என்னோட செய்தியில ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறேன். நம்ம புரிந்து கொள்ளுகிற அளவுல ஆண்டவர் எப்படி நமக்கு கேடகமாய் இருப்பார், இரண்டாவது அவர் கேடகமாய் யாருக்கு அவர் கேடகமாய் இருப்பார், ஆமென். மூன்றாவது நம்ம என்ன செய்ய போறோம், அவர் பலன் என்கிற அந்த அவர் பலனாய் இருக்கிற பொழுது அவர் யாருக்கு பலனாய் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளதான சில பாடங்களையும் நாம் பார்க்க போகிறோம். ஆமென். சுருக்கமாய் இதை நான் உங்கள் மத்தியில நான் வைக்க விரும்புகிறேன். பாருங்க, கேடகம் அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு பார்க்கிற பொழுது இன்னைக்கு உள்ள கான்டெக்ஸ்ட்ல யாரும் யுத்தத்திற்கு அம்பையும் ஈட்டியையும் வில்லையும் எடுத்துட்டு போறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் இப்ப எல்லாம் கன்னா மாறிடுச்சு, மிசைலா மாறிடுச்சு. ஆனா அந்த காலத்துல யுத்தத்துக்கு போகிற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அவருடைய கரத்துல என்ன எடுத்திருப்பாங்க, ஒரு வில்லை வைத்திருப்பார்கள், அம்பை வைத்திருப்பார்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் பாதுகாப்புக்குரிய ஒரே ஒரு ஆயுதத்தை அவர்கள் வைப்பார்கள். அது என்னவென்றால் கேடகம். ஆமென். இந்த கேடகத்தை தான் அவர்கள் முன்பாக வைப்பார்கள். அந்த கேடகம் ஏதாவது ஒரு ஆபத்து வர வேண்டும் என்றால் அந்த ஆபத்தை தடை செய்வதற்கு இந்த கேடகம் தான் அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். நீங்க வாசிக்கிற பொழுது எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கத்தை குறித்து வேதாகமத்துல விளக்குகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆமென், இந்த விசுவாசம் எனும் கேடகத்தை குறித்து சொல்லுகிற பொழுது பொல்லாங்கன் எய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதா. இன்றைக்கு ஒரு பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு தெரியும் கொஞ்சம் காலம்தான் அவன்கிட்ட இருக்கு அப்படின்றதுனால அவன் என்ன செய்கிறான், இன்னைக்கும் அம்புகளை அவன் எய்து கொண்டிருக்கிறான். அவன் இன்றைக்கும் பொல்லாங்கன் அவன் அக்னி ஆஸ்திரங்களை அவன் சபைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் எரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது என்னவென்றால் இந்த கேடகம். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். ஒரு கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா ஒரு கேடகம் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தெய்வம் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறதினாலே, அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரோ நம்ம அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சிருக்கிறாங்க, பாதுகாப்புக்குரிய காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா எதுவுமே ஃபெயில் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதாவது ஃபெயிலே ஆகாது, அது எல்லாமே 100% எல்லாமே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. ஆமென். இன்றைக்கு நிறைய போலீஸ் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, நிறைய கார்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் திருட்டு நடக்கத்தான் செய்யுது, ஆனாலும் கிரைம்ஸ் நடக்கத்தான் செய்கிறது. ஏன்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இது அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் எல்லாவற்றையும் கண்ட்ரோல்குள்ள வைத்து இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் போட்டிருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். என்னன்னா அந்த நகரத்தை, ஆமென், மனுஷன் அவன் என்ன செய்யறான், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் வேலி அடைக்கவில்லை என்றால், கர்த்தர் காக்கவில்லை என்றால் எத்தனை முயற்சி செய்தும் அது வீண்தான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறதான காரியம், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கேடகம். இப்போ எப்படி எல்லாம் ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருப்பார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது எடுத்து வாசிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 18:35. சங்கீதம் 18:35. நான் வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். பாருங்க, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். முதலாவது கேடகம், அது எப்படிப்பட்ட கேடகம் அப்படின்னா அது ஒரு இரட்சிப்பின் கேடகம். ஹல்லேலூயா. இரட்சிப்பின் கேடகம். இரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? இரட்சிப்புனா என்ன? ஒரு பாதுகாப்பு. இரட்சிப்புனா என்ன? ஒரு விடுதலை. ஆமென். ஒரு டெலிவரன்ஸ். ஆமென். ஒரு பிடியிலிருந்து ஒரு, ஆமென், எந்த ஒரு சங்கிலியில இருந்து ஒரு விடுதலையை தான் இரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு இரட்சிப்பு என்றால் ஒரு பாதுகாப்பு, ஒரு விடுதலை, ஒரு தப்புவிப்பு, இதுதான் இரட்சிப்பு. ஆமென். பாருங்க, இங்க பார்க்கிறோம் முதலாவது ஒரு கேடகம் அப்படின்னா அது இரட்சிப்பின் கேடகம். இந்த உலகத்துல நமக்கு பாதுகாப்பு தேவையா? கண்டிப்பா தேவை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே வராதா? வரும். ஆனால் வந்தாலும் நம்மை தப்புவிக்க தேவன் இரட்சிப்பின் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க,
சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்து வாசிங்க. எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 1:8. நான் வாசிக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு, ஆண்டவர் எரேமியா பார்த்து சொல்றார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்றார். அப்போ எரேமியாவோடு கூட ஆண்டவர் கேடகமாய் அவனை காக்கும்படிக்கு கூட இருக்கிறார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 1:19 அவர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் கேடகமாய் நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், பிசாசு எந்த வழியில அவன் கிரியை செய்தாலும் நம்மை ரட்சிக்கும் ஒரு கேடகம் நமக்கு உண்டு. ஹalleluya. ரட்சிப்பின் கேடகம், ரட்சிப்பின் கேடகம் இருக்கிறதுனாலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டாட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட் இங்க இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்பதற்கு ஒரு பலமான ஒரு சாட்சி. ஒரு பெரிய ஒரு ட்ரக் அடிக்டா இருந்தாரு. இப்போ ஒரு சூழ்நிலையில ஏசப்பாவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அந்த அடிக்ஷன்ல கொஞ்சம் போராடி கொண்டுதான் இருந்தார். இந்த சூழ்நிலையில நடந்தது காரியம் என்னவென்றால், ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அங்க போயிட்டு அந்த ட்ரக்கை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஒருத்தவன்ட்ட வாங்கியிருக்கிறார். இப்ப வாங்கிட்டு அந்த ட்ரக்ல ஏறி அந்த ட்ரக்கை ஓட்டுறதுக்கு பண்றதுக்குள்ள பக்கத்துல இருந்தவன் அவன் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். துப்பாக்கி எடுத்து ஃபுல்லா லோடான துப்பாக்கி டப 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 டபன்னு சுட்ட ஆரம்பிச்சிட்டா. பக்கத்துல இருந்து சுட்டுருக்கிறான். சத்தம் வந்துருச்சு. நிச்சயமா அவர் வந்துட்டு உயிர், அவர் மரித்திருக்க வேண்டும். அவர் கண்டிப்பா அந்த, ஆனால் ஆளுடைய சத்தம் இந்த நேரத்துல இந்த கன்னோடைய சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அவருக்கு கர்த்தருடைய சத்தமும் கேட்கிறதா. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஐ டுக் ஆல் த புல்லட்ஸ், வுட் யூ லிவ் ஃபார் மீ? இந்த புல்லட்ஸ் எல்லாம் நான் உன்கிட்ட இருந்து உன்னை தாக்காதபடிக்கு அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். நீ எனக்காக வேலை செய்வியா அப்படின்னு சொல்லி சத்தம் வருகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த துப்பாக்கி சுட்டு காரிலையும் ஒன்றும் பாதிப்பு இல்லையா, அவர் மேலேயும் ஒரு பாதிப்பும் இல்லையா. இதுதான் கேடகம், ரட்சிப்பின் கேடகம். ஆமென். இப்ப பாருங்களேன், அவர் அப்போ வந்துட்டு முழுமையா ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல. ஆனால் அந்த நேரத்திலே அவருடைய ஃபியூச்சர் மினிஸ்ட்ரியை வைத்து, கர்த்தர் அவர் மேல வைத்திருக்கிற திட்டத்தை வைத்து பிசாசு அவரை முறியடிக்க நினைத்தாலும் கர்த்தர் ரட்சிப்பின் கேடகமாய் இருந்தார். ஆமென். அப்படியே ஆமென். ஒருவர் முழுமையா இருக்காத அவங்களுக்கே அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு ரட்சிப்பின் கேடகம், நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாது சுந்தர் சிங் குறித்து நமக்கு தெரியும். சாது சுந்தர் சிங் அவர் இந்த டிபெட் பகுதியில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது பல இடங்களில ஒரு நாள் பார்க்கிறோம், அவருக்கு புலி அவருக்கு வந்து விட்டதான். புலி என்ன செய்யும்? புலி வந்துட்டு நம்மை தாக்கக்கூடிய வல்லமை உள்ளது அல்லவா. ஆனால் பார்க்கிறோம் சாது சுந்தருக்கு ஒரு தீங்கும் அது செய்யவில்லை. ஆமென். அந்த புலி ஒரு தீங்கும் செய்யவில்லை. அது போல இன்னொரு முறை கரடி வந்ததான். ஆமென். இவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவருக்கு கேடகமாக இருந்தார். இதுதான் ரட்சிப்பின் கேடகம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கேடகம் அப்படின்னா எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்க தேவன் அவர் ரட்சிப்பின் கேடகமாய் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஏற்கனவே போன மாசம் நம்ம பிரசங்கித்தது போல, முதலாவது ஆண்டவரால் பாதுகாக்க முடியும். ஒருவேளை உங்களை பிரச்சனையின் ஊடாய் உங்களை அனுப்பினாலும் உங்களை தப்புவித்தே ஆவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை தப்புவித்து ஆண்டவர் கனப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ரட்சிக்கும்படி ரட்சிப்பின் கேடகமாய் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்துட்டா பல சாட்சிகளை சொல்லுவேன். உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துட்டா நீங்க பல சாட்சிகளை சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு முறை கரெக்டா கார்ல, இனோவா கார்ல நாங்க இந்திய தேசத்துல ஊழியத்திற்கு எங்கேயோ ஏதோ மதுரைக்கு போய்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பின்னாடி வந்த ஒரு பெரிய ட்ரக், பெரிய ஒரு பலமான ஒரு ட்ரக் எங்களை இடித்து விட்டது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி போயிட்டேன். அதாவது பின்னாடி இருந்த ஆள் முன்னாடி போயிட்டேன். பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. காருமே ஃபுல்லாக இன்சூரன்ஸ் எல்லாம் கவர்டு. ஆமென். அப்படின்னா பிசாசு வெளியே எப்படியாவது தாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒன்றும் நமக்கு அணுகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வெளியே வந்து கேட்டாங்க, எப்படி நீங்க உயிரோடு இருக்கிறீங்க? வாய்ப்பே இல்லையே. ஆமென். அது அப்படிதான். அவர் தான் ரட்சிப்பின் கேடகம். ஆமென். சிஸ்டர் கூட சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஸ்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டு இருந்தப்ப கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். ஆமென். இதுதான் ஆண்டவர் நமக்கு
எந்த தீங்கும் அணுகாமலும் பாதுகாக்க முடியும். ஆமென். வசனம் போட்டிருக்கு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உனக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உன்னை என்ன செய்யாது, சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்மளை விடுவிப்பார், தப்புவிப்பார். ஆமென். நம்முடைய ரட்சிப்புக்கு, நம்முடைய பாதுகாப்புக்கு எல்லாமே ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்தார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆமென். அவருடைய சிலுவையிலே நமக்காக பேசினதான வார்த்தைகள், ஆமென், இன்றைக்கும் அது வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட். நம்ம ரட்சிப்பு அப்படின்றப்போ இட்ஸ் a complete package. ரட்சிப்பு அப்படின்றப்போ என்னது? இட்ஸ் a complete package. உங்களுக்குடைய ஆமென் பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்ல, உடல் ஆரோக்கியம், நமக்கு விடுதலை, ஆமென், நமக்கு ஆசீர்வாதம் எல்லாமே இந்த ரட்சிப்புக்குள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆமென் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு நம்ம ஒன்றும் பெருசா செய்யல, அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென். நம்ம விசுவாசம் வைக்கிறோம், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் கேடகமாய் கர்த்தர் இருக்க வேண்டுமா? இதுவரைக்கும் இருந்தார்ல, இனிமேலும் நம்மோடு கூட ரட்சிப்பின் கேடகமாய் இருப்பார். ஆமென். நம்மை ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியும் எல்லா தீங்குக்கும். ஆமென். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி ஆண்டவர் பாதுகாக்க முடியும். ஆமென். சங்கீதங்களிலே பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். இப்படி விலக்கி காக்கிற ஒரு கேடகமாய் கர்த்தர் நமக்கு இருப்பாராக. அப்படின்னா ஒரு பிரச்சனை வரணும்னா அவர் கேடகமாய் முன்னே நிற்கிற பொழுது அந்த ஆண்டவரை தாண்டி தான் உங்ககிட்ட வரணும், ஆண்டவரை தாண்டி வர முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் ரட்சிப்பின் கேடகமாய் இருக்கிறார். இரண்டாவது வாசிப்போம், உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33:29. வாசிங்க சிஸ்டர். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேலே அப்படின்னா நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான். நம்மள ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமின் சீடா தான் இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஆபிரகாமின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இது ரட்சிப்பின் கேடகம் மாத்திரல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கேடகம் மாத்திரமல்ல, சகாயம் செய்யும் கேடகம். சகாயம்னா என்ன அர்த்தம்? சகாயம்னா என்ன? உதவி அப்படின்னு அர்த்தம். ஒத்தாசை, துணை என்று அர்த்தம். இப்போ ஆண்டவர் நமக்கு துணையாய், உதவியாய், நமக்கு ஒத்தாசையாய் ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. நம்மை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, ஆமென், பாதுகாக்கிறது மட்டும், நம்முடைய தேவைகளை நமக்கு உதவியாய் வருகிற தெய்வம். பாருங்க, அதே 26ஆம் வசனத்துல 33:26 வாசிக்கிறேன். யெஷூரனுடைய தேவனை போல் ஒருவனும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறவர். ஆமென். அவர் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அவர் ஆசையோட கூட, அவர் மாட்சிமையோட கூட வந்துருவாராம். ஆமென். அவர் ரட்சிப்பின் கேடகம் மாத்திரமல்ல, அவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஹல்லேலூயா. நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரைஸ் காட். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20:3-4. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே கர்த்தரிடத்தில் சகாயம் தேடி கூடினார்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் சகாயம் தேட என்ன செய்தார்கள்? கூடினார்கள். ஆண்டவர் தான் நமக்கு சகாயத்தை தர முடியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது, நமக்கு சகாயம் வருகிறது. ஆண்டவர் இங்க பார்க்கிறோம், யூதா ஜனங்கள் தன்னுடைய பிரச்சனைகள், தனக்கு வந்ததான போராட்டங்கள், தனக்கு வந்ததான சவால்கள் தன்னுடைய பெலனுக்கு மிஞ்சினதா இருந்ததினால இப்பொழுது எல்லாரும் ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை நீங்க எனக்கு உதவி செய்யலன்னா எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய சகாயத்திற்காய் வருகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென். சத்ருவை ஆண்டவர் முறியடித்தார். ஆமென். ஆண்டவர் நமக்கு கேடகமா இருந்ததினால இந்த யூத ஜனத்திற்கு, இந்த யோசபாத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவங்க நமக்கு தெரியும், ஆண்டவர் உங்களை வழி நடத்தினார்,
ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் நான் செய்கிறேன்னு சொன்னார். சொல்கிறது மாத்திரம் அவங்க துதி செய்ய தொடங்கினாங்க. தொடங்கின உடனே என்ன நடந்துச்சு? எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனாங்க. இப்பொழுது இவர்கள் சத்ருவினுடைய உடைமைகளை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் கொள்ளையடிக்கும்படி காரியங்கள் எப்படி சூப்பராய் மாறினது. ஆமென். இதுதான் சகாயம். ஆமென். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிற பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க உபாகமத்தின் புத்தகம் 33:29 நம்ம வாசிக்கிறோம்ல, அதை வாசிக்கிற பொழுது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி வந்துட்டார்னா உங்களுக்கு எதிரியா இருக்கிறவர்கள் தேவனுக்கு எதிரி. ஆமென். ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த சத்ருவை அடக்குவார். அது அடக்கிறது மாத்திரமல்ல, சத்ரு என்னென்ன காரியத்தெல்லாம் அவனுடைய அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தெல்லாம் உரிந்து உங்களை சத்ருவின் மேடுகளை மிதிக்க வைப்பார். அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். பாருங்க, நமக்கு சகாயம் வருவதற்கு தடையா இருப்பது யாருன்னா சத்ரு தான். ஆமென். அவன் சத்ரு தடையா இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார்? சத்ருவை அடங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அடங்க பண்ணி நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி, நம்மை ஆண்டவர் முன்னேறும்படி நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு சம்பவத்துல 2 நாளாகமத்தின் புத்தகம் 14:11 இப்பொழுது ஆசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு துணை நில்லும், பலன் உள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாஸ்க் தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? சகாயம் செய்தார். சகாயம் எப்படி செஞ்சாரு? சத்ருவை அடக்கினாரு, முறியடித்தாரு. இவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் ஜெயிக்கும்படி ஆமென் இவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் தான் நமக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய சகாயம் தேவையா? இதுவரைக்கும் நம்மளால முடியலல்ல, அவன் நம்மளால முடியாததை அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் சகாயம் செய்யும் கேடகம். நம்ம ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்கிற, ஒத்தாசையாய் வருகிற ஒரு சகாயம் செய்யும் கேடகம். ஹல்லேலூயா. சகாயம் செய்யும் கேடகம். எங்க ஊர்ல ஒருவர் இருந்தார், அவர் பேர் கமலஹாசன் என்று சொல்லி. அவர் பாத்தீங்க அப்படின்னா பல ஆண்டவரை தேடி வந்தார். அவர் தான் இப்ப குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். ஆனால் பார்க்கிற பொழுது நிறைய சாபம். அவங்களுக்கு வேலை இல்லை என்பது மாத்திரமல்ல, அவர் படித்தவர், நல்லா படித்தவர். பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எம்ஃபில் PhD வரைக்கும் போயிருந்தார். நல்லா படித்தார், ஆனால் நல்ல வேலை இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகியும் ஆமென் குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்கள் காத்திருந்தும் குழந்தை இல்லை. இது மாத்திரம் இல்லை, அடுத்து நிறைய காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முன்னேற்றம் எல்லா பகுதிகளிலும் தடைப்பட்டதாக தான் இருந்தது. ஆமென். ஆனால் அவர்கள் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தை, இந்த வார்த்தையை வைத்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்க சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. உண்மையாக வர ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். அவர் ஒரு எக்ஸாம் எழுதினதுல ஒரு ரயில்வேஸ்ல ஒரு பெரிய டாப் போஸ்ட்ல கர்த்தர் உட்கார வச்சிட்டார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆமென். இதுல என்ன தெரியுமா ஒரு முக்கியமான விஷயம்? அவர் எழுதின 2 எக்ஸாமே கிடைச்சிருச்சு. அவர் தான் சூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது, எதுதான் போறது அப்படின்ட்டு. பிரைஸ் எல்லாம் எவ்வளோ சகாயம் மாத்திரம். அடுத்து ரொம்ப நாளா காத்திருந்த பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஒன்று ஆண்டவர் பிறந்த, அடுத்து இன்னொன்று. பிரைஸ் எல்லாம் பாருங்க, திஸ் இஸ் காட். ஆமென். இதுதான் தெய்வம். நமக்கு சத்ருவை அடக்கி, எந்த சாபமா இருந்தாலும், எத்தனை ஆமென் விக்கிரக ஆராதனையின் மூலமா இல்ல மனுஷனின் மூலமா எப்படிப்பட்ட காரியங்கள் சத்ரு எழும்பி இருந்தாலும் அவனை அடக்கி அவனுடைய சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கும்படி கர்த்தர் சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பவுண்டரி, இதுதான் உன்னால முடியாதுப்பா, தாண்ட முடியாது, உனக்கு இதுதான் அப்படின்றக்கப்போ சகாயம் செய்யும் கேடகமாய் தேவன் வரும் பொழுது அவனை அடக்கி ஆமென் எதெல்லாம் முடியாதோ அதை தாண்டி விடலாம். ஹல்லேலூயா. இதான் சகாயம் செய்யும் கேடகம். என்னுடைய வாழ்க்கையில எத்தனை முறை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகம். 3வது வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 5:12. சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். 3வது ஒரு கேடகம் இருக்கிறது. அது என்னவென்றால் காருண்யம் என்னும் கேடகம். காருண்யம்னா என்ன அப்படின்னா தயவு, தயை, இரக்கம், ஆங்கிலத்தில் ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் காருண்யம். இது என்ன செய்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மளை
சூழ்ந்து கொள்ளுகிறார். அப்படின்னா ஃபேவர், ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் அப்படியே தயவினால நம்மை நிரப்புகிறார். ஆமென். சோ இந்த காருண்யம் என்ன செய்யும்? எதற்காக ஆண்டவர் காருண்யம் என்னும் கேடகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும்? ஆமென். நம்ம ஏற்கனவே இதை நம்ம ஒரு வாக்குத்தத்தமாகவே நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே சங்கீதங்களின் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது இந்த காருண்யம் என்ன செய்யும் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு 5 காரியத்தை டக்குன்னு சொல்றேன் பாருங்க. இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால் 7ஆம் வசனத்துல, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. இந்த கிருபை, இந்த காருண்யம் நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை கொண்டு போகும். ஆமென். 2வது பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் போட்டிருக்கு, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல்களின் சத்தத்தை கேட்டறலும். நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தரும் இந்த காருண்யம், கிருபை ஜெபத்திற்கு பதிலை தரும். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய என் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா கிருபை நமக்கு ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறது. ஆமென். சோ அப்ப காருண்யம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நம்மை கொண்டு போகிறது, நம்முடைய ஜெபங்களுக்கு நம்ம என்ன செய்கிறது? பதிலை கொடுக்கிறது. 3வது பார்ப்போம், இது என்ன செய்கிறது அப்படின்னா, ஆமென், 10ஆம் வசனத்துல நான் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி. நம்மை நீதியின் பாதையில நடத்துகிறது இந்த காருண்யம், இந்த கிருபை. நிறைய பாதைகள் இருக்கிறது பூமியில. அவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய அஜெண்டாவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். பிசாசு அவனுடைய அஜெண்டாவை எல்லா இடத்துலயும் வைத்திருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவருடைய காருண்யம், கிருபை நம்ம மேல இருக்கிறதுனாலே, அது கேடகமா இருக்கிறதுனாலே, நம்மை நீதியின் பாதையில, சரியான பாதையில நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். சோ நீதியின் பாதை. அது மாத்திரம் இல்ல, அடுத்து பார்க்கிறோம், எனக்கு முன்பாக 8ஆம் வசனம், எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். இப்ப நம்ம நீதியின் பாதையில நடத்துறது மாத்திரம் இல்ல, இந்த காருண்யம் என்ன செய்யும் என்றால் நமக்கு வழியை செவ்வைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு முட்டுச்சந்து குறுக்கு சந்தா இருக்கிறத அப்படியே பெரிய விசாலமான ஒரு சாலையாய் மாற்றுகிறது போல நம்முடைய வழியை அப்படியே செவ்வைப்படுத்தும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் கொடுத்து கேட்டா, ஆமென், இன்னொரு 10 வருஷம், உங்களை 10 வருஷம் வரைக்கும் உங்களோட லைஃப் எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னா நமக்கே யோசிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி இருக்கும் நம்மளோட லைஃப்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். எங்க இருப்போம், என்ன நடக்கும், எப்படி? ஆனா ஒன்று மாத்திரம் சொல்றேன், அவர் நீதியிலே நடத்துவார், நம்மை அவர் வழியை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை குறுகின ஒரு சாலையில் நடந்து கொண்டு போல இருக்கிறதா, எல்லாமே ரொம்ப அப்படியே ஒடுங்கினது போல இருக்கிறதா, உங்களுக்கு தேவன் வழியை செவ்வைப்படுத்துவார். அவருடைய காருண்யம், கிருபை வழியை செவ்வைப்படுத்தும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்து பார்க்கிறோம் பாருங்க, தேவனே, 10ஆம் வசனம், தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளினாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகிகளுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமது விரோதமாய் களங்கம் பண்ணினார்களே அப்படின்ட்டு. ஆமென். இப்ப பார்க்கிறோம், இந்த காருண்யம் கடைசியில் என்ன செய்யும் அப்படின்னா, சத்ருவை விழ செய்யும், உங்களை எழும்ப செய்யும். ஹல்லேலூயா. இந்த காருண்யம் இதுதான். இங்க பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிற பொழுது 2 கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தன் நீதிமான், இன்னொருத்தன் துன்மார்க்கன். ஆமென். இந்த துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? துன்மார்க்கன் அவன் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு பல பேர் இருக்கு. ஒன்னு, அவன் வீம்புக்காரன், பொய் பேசுகிறவன், இரத்த பிரியன், சூது உள்ள மனுஷன், இதெல்லாம் போட்டிருக்கு. ஆமா, அதெல்லாம் லிஸ்ட், துன்மார்க்கனுடைய லிஸ்ட். ஆமென். பாருங்க, இந்த ஜனங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அஜெண்டாவும் நம்ம தேவ மனுஷனை, தேவனுடைய காரியத்தை உயர்த்துவதற்கு, மேன்மைப்படுத்துவதற்கு என்றைக்குமே தடையாய் நிற்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மனுஷனும் பிசாசும் நமக்கு தடையாய் நிற்கிற பொழுது, தேவன் அவர் காருண்யம் என்னும் கேடகம் போல வந்து, ஆமென், சத்ருவை கீழே தள்ளி நம்மை எழும்ப செய்வார். இதுதான் காருண்யம் என்னும் கேடகம். ஆமென். இன்னும் தெளிவா நம்ம படிப்போம் அப்படின்னா, சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஆமென். அதே 35ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். இந்த காருண்யம், ஆண்டவருடைய கேடகம் போல வருகிற காருண்யம் என்ன செய்கிறது என்றால் நம்மை பெரியவனாய் மாற்றும். சொல்லுங்க, இந்த உலகம், பிசாசு உங்களை சின்னவனாய் மாற்ற வேண்டும் என்றது அவனுடைய திட்டம். ஆமென். உங்களை இல்லாமலே ஆக்கணுங்கிறது அவனுடைய திட்டம். ஆண்டவர் உங்களை இருக்க செய்கிறது மாத்திரமல்ல, உங்களை பெரியவனாக மாற்ற விரும்புகிறார். அதோடைய காருண்யம். பிரைஸ் காட். பாருங்க, சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே சங்கீதங்களின் புத்தகம் 18 வாசிக்கிறப்போ 44ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் சொல்லுகிறான், 43,
ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாய் மாற்றினீர், தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். தாவீது சொல்றாரு, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றுச்சு. எப்படின்னா, என்னுடைய ஜனங்கள், ஜாதிகள், எத்தனை கோத்திரங்கள் இருக்குதோ அதெல்லாம் அதற்கு மேல என்னை தலைவராய் மாற்றுங்க. அவங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர்களையும் எங்களுடைய கீழ்பட்டு நீங்க வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எப்படி காருண்யம் பெருசாக்குது பாருங்க ஆண்டவர். ஆமென். ஜாதிகளுக்கு மேல தலைவனாக்கிட்டாரா. அடுத்து பார்ப்போம். ஆமென். அடுத்து நீங்க 47ஆம் வசனம், 48ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி. விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி. இதுதான் காருண்யம். பிரைஸ் அல்லாஹ். பிரச்சனைகள் இருக்கு, விரோதமா எழும்புகிறவர் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க, பிசாசு என்ற சத்துரு இருக்கிறான், இவர்கள் மத்தியில என்னை உயர்த்துகிறீர். இதான் காருண்யம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தபடி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறீர். அப்படின்னா எல்லா சூழ்நிலை எதிராக இருக்கிற பொழுது, எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை செய்வதற்கு எல்லாம் நிற்கிற பொழுது, ஆமென், தேவனுடைய காருண்யம் என்னும் கேடகமாய் வந்து நம்மை உயர்த்தி நிறுத்துகிறது பாருங்க. அதுதான் இந்த காருண்யம். அல்லேலூயா. இந்த காருண்யம் என்னும் கேடகம் நமக்கு தேவையா? உண்மையா தேவை. நமக்கு மனுஷனுடைய தயவு தேவை, கர்த்தருடைய தயவு தேவை. இந்த தயவு நம்மை கொம்பை உயர்த்தும். தயவினால் எங்கள் கொம்பு உயரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த தயவு, காருண்யம் நம்மை உயர்த்தும், நம்முடைய கொம்புகளை உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், காருண்யம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ யாருக்கு அவர் கேடகமாக இருப்பார்? முதலாவது பார்த்தோம், என்னென்ன கேடகத்தை பார்த்தோம்? 3 பார்த்தோம். சொல்லுங்க, என்ன கேடகம்? ரட்சிப்பின் கேடகம். இரண்டாவது சகாயம் செய்யும் கேடகம். மூன்றாவது என்னது? காருண்யம் என்னும் கேடகம். இந்த 3 கேடகமும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு கேடகமா இருப்பார். ஆமென். இன்னொரு கேடகம் ஒன்று இருக்கு, அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற போல விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசம் என்னும் கேடகம்ங்கிறது நீங்க பிடித்து கொண்டு நிற்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரே பெரிய ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். ஆமென். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து, பிள்ளைங்க அழகா சொன்னாங்க வசனங்கள். ஆமென். விசுவாசம், அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? பொல்லாங்க நெய்யும் எல்லா அக்னி ஆஸ்திரங்களிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார். அப்படின்னா நமக்கு விசுவாசம், தேவன் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறப்போ அவர் நமக்கு ரட்சிப்பின் கேடகமா வந்துருவாரு, சகாயம் செய்யும் கேடகமா வந்துருவாரு, காருண்யம் என்னும் கேடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொண்டுருவார். ஆமென். இப்ப நம்ம பாட்டுல என்னது? விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ இன்னொரு காரியம் பார்த்தோம். இந்த விசுவாசம் எப்படி? சங்கீதம் 91 பார்க்கிறோம். சங்கீதம் 91 வசனம் இருக்கு பாத்தீங்களா? என்னது? வாசிங்க. 91 2-3 இருந்து வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். அவருடைய சத்தியம், சத்தியம்னா என்னது? வார்த்தை. ஆமென். இந்த சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். இதுதான் ஷீல்டு. இப்போ இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் விசுவாசம் வருதுக்கு பாருங்க. சும்மா விசுவாசம் இல்ல, இந்த வார்த்தையின்படி விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையின்படி விசுவாசம் இருக்கிற பொழுது அதுதான் கேடகம். ஆமென். அதுதான் உங்களை பாதுகாக்கிறது. அதுதான் கர்த்தரை உங்களுடைய இடத்துல அவர் கேடகமாய் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. ஆமென். நம்ம செய்ய வேண்டியது என்ன? வசனம், வசனத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். இந்த விசுவாசம் நம்ம என்ன செய்கிறது? நமக்கு தேவனை கேடகமாய் கொண்டு வந்து 3 காரியங்கள் பார்த்தோம். நமக்கு இந்த 3 காரியங்கள், ஆமென், காருண்யம் என்னும் கேடகம், சகாயம் செய்யும் கேடகம், ரட்சிப்பின் கேடகம், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஸோ இப்போ யாருக்கு அவர் கேடகமாக இருப்பார்? ஒரு 3 காரியத்தை டக்குன்னு சொல்றேன். ஆமென், குறித்து கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சங்கீதம் 18:30. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். முதலாவது அவர் யாருக்கு கேடகமாய் இருக்கிறார் அப்படின்னா, தம்மை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்படின்னா ஸ்தோத்திரம், வயது வித்தியாசம் அல்ல, நிற வித்தியாசம் அல்ல, மொழி வித்தியாசம் அல்ல,
அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பார்ப்போம், எடுத்து வாசிங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 15:6. அவர் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, போதும் சிஸ்டர், பாருங்க, கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். எதற்காக விசுவாசித்தான்? அவனை ஆண்டவர் எந்த காரியத்தில் அவனை விசுவாசிக்க வைத்தார், என்ன சொன்னார்? ஆமென். பார்ப்போம். ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து வாசிங்க. ரோமர் 4:18. ரோமர் 4:18 வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்போ நம்புகிற யாவருக்கும் கேடகமா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றார், உனக்கு நான் கேடகமா இருப்பேன் அப்படின்ட்டு. ஏன் ஆண்டவர் அவனுக்கு கேடகமா இருந்தாருனால் அவனுடைய விசுவாசம், அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாமல் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அப்ப பார்க்கிறோம், அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான், முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. இப்ப நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். ஆமென். சோ இதுல நம்ம இன்னும் டீடைலா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற யாருக்கு ஆண்டவர் அவர் கேடகமாய் இருக்கிறார்? நீதிமொழிகளின் புத்தகம் 30:5 வாசிங்க. நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். முதலாவது பார்த்தோம், அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் கேடகமானவர். இரண்டாவது அண்டிக் கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்றாரு, அவர் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பதே எனக்கு கண்டு கொண்டிருப்பதே எனக்கு நலம் என்று சொல்லுகிறார். கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது நம்முடைய பாக்கியம். அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக. அண்டிக் கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தரையே சார்ந்திருப்பது. ஆமென். கர்த்தரோடே கூட இருப்பது, அதுதான் அண்டிக் கொண்டிருப்பது. ஆமென். எது? ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது மற்றவர்கள் எல்லாம் இப்போ யோசுவா காலேப் என்கிற சூழ்நிலை எடுத்துக்கொள்வோமே. 10 பேர் போயிட்டு இப்ப 12 பேர் வேவு பார்க்க போறாங்க, 10 பேர் வர்றாங்க. 10 பேர் வந்து டிஃபரெண்டான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மாத்திரம், யோசுவா காலேப்பை மாத்திரம் அவர்கள் கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தார்கள், அவருடைய வார்த்தையை அண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். எந்தவித நெகட்டிவான சூழ்நிலைக்கு அந்த வார்த்தைக்கு பார்த்த காரியங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கவில்லை. கர்த்தரையே சார்ந்திருந்தார்கள், கர்த்தரையே அண்டிக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கேடகமாய் இருந்தார். ஆமென். இன்றைக்கும் அவரை அண்டிக் கொள்ளுகிற நமக்கு அவர் கேடகம். எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்துருங்க, ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. ஆண்டவரோடு கூட இருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவரோடு கூட இருப்பது தான் நமக்கு கேடகம். ஆமென். மூன்றாவது வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 2:7. அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூணாவது யாருக்கு அப்படின்னா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். உத்தமம்னா என்ன? சங்கீதம் 7:18 பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு இருதயம். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, வசனத்துல நீங்க பார்க்கிற பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 84:11 கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அவர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ உத்தமம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறதுக்கும் அவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த உத்தமம் அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:1.
ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். பாருங்க, 99 வயசுல ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நான் கேடகமா இருப்பேன், பலனா இருப்பேன்னு சொன்னேன்ல. ஆனா கேடகமா இருக்கணும், பலனா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குப்பா, நீ உத்தமனா என்ன செய்ய இரு. ஆமென். ஸோ இதுல நமக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, அவங்க சுயத்துல இப்போ இஸ்மவேல் இப்பொழுது அவன் பிறந்திருக்கிறான். இப்போ ஏறக்குறைய 86 வயசுல இஸ்மவேல் பிறந்தான். 86ல இருந்து இப்போ 99 வயசு ஆயிடுச்சு. 13 வருஷம் கேப். 13 வருஷம் கழிச்சு சொல்றாரு, உத்தமனாயிரு அப்படின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆனா உத்தமனாய் நடந்தது என்ன? கர்த்தர் நன்மையை வழங்காதிராரா? ஆமென். உத்தமமாய் நடக்கிறவருக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் அப்படின்னா கொடுத்தாரா? நன்மையை கொடுத்தார். ஆமென். சொன்னதை நிறைவேற்றினார். அப்போ உத்தமம் நமக்கு தேவை. அப்ப 3 காரியம் பார்த்தோம். யாருக்கு கர்த்தர் கேடகமா இருப்பார் சொல்லுங்க? நம்புகிறவர்களுக்கு. 2வது அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. 3வது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமா இருப்பார். ஸோ இப்பதான் நம்ம வரப்போகிறோம். பிரைஸ் எல்லாம். இப்போ இந்த பலனை மாத்திரம் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிட்டு நினைக்கிறேன், இல்லைன்னா பலனை குறித்து சரி ஓகே லைட்டா டச் பண்ணுவோம். பிரைஸ் எல்லாம். அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆமென். அங்க பார்க்கிற பொழுது நம்ம பார்த்தோம், அவர் கேடகம் மாத்திரமல்ல, அவர் எப்படி இருக்கிறார்? மகா பெரிய பலன். அப்ப எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். இப்போ ரிவார்ட்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி யுவர் சேலரின்னு அர்த்தம். நான் உனக்கு நான் கூலியா இருப்பேன், உனக்கு பங்கா இருப்பேன், ரிவார்டா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்போ இது எதற்காக எதனால் சொன்னார் என்பதை நம்ம பார்க்க போறோம். அதுல தான் நம்ம சில லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதற்கு முன்பாக, ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிற தேவன். ஆமென். உம்முடைய கிரியைகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. பார்க்கிறோம், ஆண்டவர் ரூத்தின் புத்தகத்துல ரூத்தை பார்த்து சொன்னார். அதையும் நம்ம வாக்குத்தத்தத்துல பார்த்தோம். ஆண்டவர் சொன்னார், நீ செய்கைக்கு தக்க பலனை என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் செய்கைக்கு தக்க பலன், அதை நிறைவாய் கொடுப்பேன், நிறைவான பலனாய் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென். நீங்க அதே போல நீங்க ஆமென் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீங்க உங்களை யாராவது பொய்யா உங்களை ஆமென் பழி சுமத்துனாங்கன்னா நீங்க அதை குறித்து வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு என்ன பலன்? அது மிகுதியான பலன். யாராவது நம்மளை குறை சொல்லிட்டாங்களா, தப்பா சொல்லிட்டாங்களா, நம்மளை ஆமென் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களா, ஆமென், நம்முடைய பலன் மிகுதியா இருக்கிறது. ஆமென். 2வது பார்க்கிறோம், அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு பிடித்தவர்களை, உங்களை சிநேகிக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் சிநேகித்தா என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், உன் சத்துருக்களை சிநேகி, உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு, அப்பொழுது பலன் எப்படி இருக்கும்? பலன் இருக்கும்னு சொல்றாரு. அப்படின்னா 2வது நம்ம சத்துருக்கள் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒருவேளை யாராவது நம்மோடு கூட ஒத்து போகவில்லை என்றாலும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களை நேசிப்பதும் நமக்கு பலனை கொண்டு வரும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல மத்தேயு 6ல நம்ம பார்க்கிற போது 1ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்கள் மனுஷருக்கு கிரியை செய்யாம, மனுஷர் பார்க்கிற விதமா நீங்க செய்யாம கர்த்தருக்காக நீங்க செய்யணும். இப்ப எல்லாம் செய்யற பொழுது இந்த உலகத்துல எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? சோசியல் மீடியா டைம். கொஞ்சம் 2 பேத்துக்கு நம்ம உதவி செய்தாலே ஆமென் அதை எடுத்து போட்டாதான் இப்ப நாட்கள் அப்படி ஆயிட்டு. ஆமென். அதை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆமென். பாருங்க, இப்போ எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே எல்லாருக்கும் காண்பிச்சுட்டாங்க. எவ்வளவு என்ன பண்றோம் அப்படின்றத வெளியே காண்பிக்கிறதான ஒரு நேரம், அது தவறு கிடையாது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் காண்பதற்கு நீ என்ன செய்யாத, கர்த்தர் பரலோகம் பார்க்கும்படி செய். ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ற பொழுது அந்தரங்கத்துல போய் அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா பார்க்கும்படி ஜெபம் பண்ணு. அந்த நாட்கள்ல யூதர்கள்லாம் பாத்தீங்கன்னா தெருவில் நின்று, இன்னைக்கு நீங்க எருசலேம் போனீங்கன்னா தெரியும், அங்கங்க நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரைஸ் எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பா. ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தானம் தர்மம் செய்யற பொழுது இதுதான் ஒரு ஆண்டவர் சொல்ல, வலது கை கொடுக்கறத இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. தெரியுமா, நான் அப்படி கொடுத்தேனா, இப்படி பண்ணேனா, அப்படி பண்ணேனா, ஆமென், அது இல்ல, கர்த்தர் பார்க்கட்டும். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆமென். பாருங்க, அப்புறம் 3வது நம்ம பார்த்தோம், 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. உபவாசம் பண்றப்போ முகம் வாடலாய் எல்லாரும் பார்க்கிறபடி நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படி அல்ல, கர்த்தர் பார்க்கட்டும்.
பிரைஸ் எல்லாம். ஸோ இப்போ மூணுமே கர்த்தர் பார்க்கிறபடி நீங்கள் செய்வீர்கள் என்றால், எதை செய்தாலும், இது 3 தான் எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதை ஆண்டவருக்கு நீங்கள் செய்தாலும் மனுஷன் காணும்படியாக அல்ல, மனுஷன் பாராட்டை பெறுவதற்காக அல்ல. ஆமென். கர்த்தர் அந்த பாராட்டெல்லாம் தருவாரு, ஆனா அவர் பார்க்கட்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமான பலனை கட்டளையிடுவார். இன்னொரு இடத்துல வருகிறோம். இப்போ ஆமென். இப்போ என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஊழியக்காரங்களாம் அனுப்புறாரு. இப்போ 12 பேரை, இப்போ 70 பேரெல்லாம் அனுப்புறாரு. அனுப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, உங்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, உங்களை என்னுடைய நாமத்தினால உங்களை தீர்க்கதரிசி என்கிற நாமத்துல ஏற்றுக்கொண்டாங்கன்னா தீர்க்கதரிசிக்குரிய பலன். அப்புறம் சொல்றாரு, ஆமென், உங்களை நீதிமான் என்கிற நாமத்துல உங்களை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா நீதிமானுக்குரிய பலன். மூன்றாவது சொல்றாரு, சீஷன் என்கிற நாமத்துல உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சீஷனுக்குரிய பலன். அப்படின்னா ஆமென், அதையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துல ஆமென் நம்ம ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பலன் உண்டு. ஆமென். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பேதுரு வந்து கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன இருக்கு, என்ன பலன் அப்படின்னு சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இம்மையிலும் 100 தருவேன், மறுமையிலும் உங்களுக்கு பலன் உண்டு. ஆமென். மறுமையில என்ன பலன் உண்டு? ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், ஆமென், உங்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பா உண்டு. ரெண்டாவது என்னன்னா, என்னோட கூட நீங்க என்ன செய்வீங்க? சிங்காசனத்துல அமர்ந்திருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நமக்கு பலன் கொடுக்கிற தெய்வம் எதையும் மறந்து விட மாட்டார். ஆமென். மனுஷன் பார்க்கலையே, பிரதர் சொன்னார்ல, நான் அழுததை யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கர்த்தர் பார்த்தார்ல, அதுதான் பிரைஸ். யாருமே பார்க்கலனாலும் கர்த்தர் பார்ப்பார். அவருக்காக செய்கிற பொழுது பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பலன் தருகிற தெய்வன். சோ இப்போ ஆபிரகாமுக்கு வருவோம். ஆபிரகாமுக்கு பலனை பார்த்து முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் பலனை பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? அவனு சொல்ற, நான் உனக்கு மிகப்பெரிய மகா பெரிய பலனா இருப்பேன் அப்படின்னு சொல்றப்போ, எனக்கு என்ன தருவீர்? எனக்கு பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்றப்பதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு வார்த்தையை மறுபடியும் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? 3 காரியத்தை ஆண்டவர் வாக்குப்படுத்துகிறார். ஆமென். நீங்க அதெல்லாம் வீட்டுல போய் படிங்க. 3 காரியத்தை சொல்றாரு. முதலாவது என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு பிள்ளைய தருவேன். அவன் சொல்ற, ஆண்டவரே, என்னுடைய எலியேசர், என்னுடைய வேலைக்காரன், அவன் உனக்கு பிழைப்பான. ஆண்டவர் சொல்ல, இல்ல, உன்னுடைய சாரனுடைய வயிற்றுல கர்ப்பத்துல உண்டாகும். ஆமென். சோதரன், முதலாவது உனக்கு ஒரு பிள்ளையே தருவேன். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு இந்த நீ இருக்கக்கூடிய தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ உனக்கு தேசம், ஆமென், ஒரு சைல்ட், ஒரு கிரேட் நேஷனை ஆண்டவர் வாக்கு பண்றாரு. அது மாத்திரமல்ல, ஒரு கிரேட் ஜீனியாலஜியை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு பாருங்க, 3 காரியம். ஒன்னு சைல்ட், கிரேட் ஃபேமிலி, கிரேட் லேண்ட். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. எவ்வளவு தெரியுமா போட்டாரு? கேட்கறது ஒரு பையன், ஒரு பிள்ளைய கேட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 400 வருஷம் உங்க சந்ததி எப்படி இருக்கும், அந்த 400 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி வெளியே வருவாங்க, அதை காமிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கிரேட் ரிவார்ட். ஆமென். ஐ வில் பி a great reward. அப்படின்னா என்ன அர்த்தம்? இமீடியட்டா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு செய்வார். அது மாத்திரம் இல்ல, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, எப்படி காரியங்கள், உங்களுடைய சந்ததி, நீதிமானின் சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறது, எல்லாவற்றையும் அறிந்து என்ன செய்வார்? செய்வார். ஆமென். அப்படின்னா அதுதான் பலன். இப்ப பலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அநேகர் இப்போ ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்காக தேடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அது சந்தேகம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்குறார். ஆனா அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? அவரோடு கொடுக்கிற ரிலேஷன்ஷிப். ஆமென். ஒரு உறவு, அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, சங்கீதம் 16 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் என்னுடைய பங்கு, என்னுடைய பாத்திரத்தின் பங்கு, நீர் தான் எனக்கு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைச்சது, நீங்க தான், யூ ஆர் மை போர்ஷன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீர் தான் என்னுடைய சுதந்திரம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு அவர் பலனா இருக்க விரும்புகிறார். ஒரு கிரேட் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டா அவர் இருக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும். நீங்க சூப்பரா வேலை பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும். இப்போ அந்த ரிவார்டு கொடுக்கறதற்கு ஒருத்தர் சொல்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, அந்த உலகத்திலே பெரிய பணக்காரர் யாரு? ஒரு ப்ரூனை அதிபதியே இருக்காரு வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன வேணுமோ நான் தான் தரேன், நீ என்ன வேணா செலவு பண்ணலாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நானே உனக்கு ரிவார்டா இருக்கிறேன், நீ என் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ப்ரூனை மன்னர் அவரு. வேற என்னென்ன பெரிய நாடுகள்லாம் இருக்கு பாருங்க.
அவ்வளோ பெரிய ஆளு நமக்கு ரிவார்டா மாறிட்டா, நம்ம அவருடைய இன்ஹெரிட்டன்ஸா மாறிட்டா எப்படி இருக்கும்ல? அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த லெவல்ல தான் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். கிரேட் ரிவார்ட், எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். நம்முடைய தேவைகள் இப்பொழுது என்ன தேவைகளையும் ஆண்டவர் தருவார். மீதி ஆமென் பல நம்ம பார்க்க முடியாத பல வருடங்கள் கழித்தோம் கர்த்தர் ஆமென் அவர் நம்முடைய காரியங்களை, குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். சோ அது பலன் தருகிற தேவன், எதுவுமே பலனற்று போவதில்லை. ஆமென். சோ இப்போ ஒரு சில லெசன்ஸ் மாத்திரம் டக்கு டக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அதான் ரொம்ப முக்கியம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு, அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி வருது. அப்ப என்ன காரியம் நடந்துச்சு? ஆமென். பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதை நான் சுருக்கமா சொல்றேன். இது நமக்கு தெரியும். பாத்தீங்க அப்படின்னா இப்போ லோத்து அவன் சோதோம்ல அவன் குடியிருக்கிற பொழுது சோதோம்ல இப்போ ராஜாக்கள், பல ராஜாக்கள், 4 ராஜாக்கள் எல்லாம் 4-5 ராஜாக்கள் விரோதமாய் வந்து இப்பொழுது இவர்களை சிறைப்பிடித்து, அவர்கள் மனுஷங்களை சிறைப்படுத்திட்டாங்க, பொருட்களை சிறைப்படுத்தியாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஒரு எபிரேய வாலிபன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இப்போ லோத்து குடும்பம் எல்லாமே சிறைப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார், ஒரு 3 அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு 3 நபர்களை கூட்டிட்டு, வீட்டில் இருக்கிறதான 318 வேலைக்காரங்களை கூட்டிட்டு அவங்களுக்கு ஆயுதம் தருப்பித்து கொண்டு போகிறார். போர் போகிறது, விரோதமாய் போறது யார் அப்படின்னா பெரிய ராஜாக்கள். ராஜாக்கள்னா தேசங்கள். ஆனா கூட போறது யாரு? 318, இன்னொரு 3, இவ்வளவுதான் கூட போறது. ஆனால் யாரை நம்பி போகிறான்? தேவனை நம்பி போகிறான். ஆமென். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஆமென் சொல்றத பிரித்து அவங்க சரியா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்றாங்க. பார்க்கிற பொழுது அந்த அவன் பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்களை முறியடித்து இப்ப என்ன செய்கிறான், அந்த ஜனங்களையும் பொருட்களையும் கொண்டு வருகிறான். ஓகே. இப்ப கொண்டு வருகிற பொழுது இப்போ ஆண்டவர் எதற்காக மிகப்பெரிய பலனா இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால், பார்க்கிற பொழுது இப்போ ராஜா வருகிறான். ராஜா வந்து சொல்றான், ஜனங்களை நான் எடுத்துக்கிறேன், பொருட்கள்லாம் என்ன செய்ய நீ எடுத்துக்கோ அப்படின்றான். அப்போதான் அவன் சொல்றான், இல்ல நான் ஒன்னையும் எடுக்க மாட்டேன், ஒரு சிரட்டாய் கூட நான் எடுக்க மாட்டேன், எதையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஏன் தெரியுமா? ஆமென். ஆமென். அதை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இதுல இருந்து லேர்ன் பண்றது என்னன்னா, விசுவாச வாழ்க்கை என்பது ஆமென் தேவனையே சார்ந்து வாழ்வது. ஆமென். தேவனையே நம்பி வாழ்வது. இப்போ இவன் ஆபிரகாம் மாத்திரம் அந்த ராஜா கிட்ட இருந்து எல்லாமே வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இப்போ ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவன் என்ன விசுவாசத்தின் தகப்பன்? அவனை ஐஸ்வர்யவான வாக்கினது யார் அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லுவான். ஆமென். நான் தான் அவனை ஐஸ்வர்யவான மாட்டினேன், இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறானா, காரணம் என்ன? நான் தான் அப்படின்னு சொல்லுவான். பிரைஸ் அல்லாஹ். அதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல. ஆபிரகாமும் தெய்வத்தை ரொம்ப அறிந்திருந்தான். ஆமென். இது சோதோமில இருந்து வரக்கூடியதான அந்த பொக்கிஷம், அதை அவன் விரும்பவில்லை. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ இது ரொம்ப முக்கியம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஃபிக்ஸை நீங்க இது பண்ணாதீங்க. இன்னொன்று ஆமென், நமக்கு மனிதர்களுடைய உதவி நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம விசுவாசத்துல நடக்கிறோமா இல்ல பிரைஸ் அல்லாஹ் நம்ம ஏதோ ஒரு காரியத்துல ஒரு ஒரு இன்டென்ஷன், நம்முடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். பிரைஸ் அல்லாஹ். ஆமென். இப்ப பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு இருந்ததான இன்டென்ஷன் வெரி சூப்பரான இன்டென்ஷன். என்ன தெரியுமா? ஆமென். கர்த்தரோடு கூட கர்த்தர் என்ன ஒன்றுமில்லாம என்ன கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தாரு? என் தகப்பன் வீட்டுல இருந்து என்ன காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, நான் வந்தேன், அவ்வளவுதான். இப்போ வந்தா இப்ப ஆடு மாடுகள் வேலைக்காரங்க எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சண்டை வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூமி தாங்கக்கூடாத லெவல்ல இருந்துச்சான். பிரைஸ் அல்லாஹ். அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆண்டுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்தால் போதுமே தவிர வேற வேதனையோட கூட எனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். ஹல்லேலூயா. இதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர்ட்ட வர்றது பெஸ்டா இருக்கும், அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஆனா நம்மளே ட்ரை பண்ணி இல்ல அதை ட்ரிக் பண்ணி எப்படியாவது வாங்கணும்னு நினைச்சோம்னா அதுல கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்கும். பிரைஸ் அல்லாஹ். ஸோ பார்க்கிறோம், இந்த லெசன் நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். விசுவாசித்து நடக்க வேண்டும், தரிசித்து நடக்கக்கூடாது. ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக மனுஷனை அல்ல, தேவனையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஓகே. ரெண்டாவது லெசன் பாத்தீங்க அப்படின்னா லோத்து பார்க்கிறோம். இப்ப லோத்து தான் இப்ப எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். இப்ப லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பாத்தீங்கன்னா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இப்ப பிரிஞ்சு போயிட்டு இப்ப லோத்து என்ன செய்கிறான், அவன் பார்க்கிறதான பச்சை பச்சேன்னு இருந்ததான ஒரு இடத்துக்கு போறான்.
போயிட்டு அங்கதான் அப்புறம் சோதோமாய் மாறுகிறது பார்க்கிறோம். இப்போ என்ன செய்கிறான்? அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அவன் he has lost everything. ஆனா ஆபிரகாம் he did not lose anything. ஆபிரகாம் ஒன்றுமே இழக்கவில்லை. லோத்து தான் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறான். இவன் இழக்காதவன், ஆமென், தேவனோடு கூட நடக்கிறவன், அவனுக்கு உதவி செய்யும் கூடிய அளவிலே அவன் இருக்கிறான். இப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். லோத்து அப்படின்னு பார்க்கிறப்போ வசனம் போட்டிருக்க, அவன் நீதிமானாகிய லோத்து அப்படிதான் போட்டிருக்கான். ஆனா எப்படின்னா அவனுடைய நீதிமானுடைய லெவல் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா முழுசா அவன் இல்லை. ஆமென். அதாவது பிரைஸ் தி லார்ட், ஒரு பக்கம் அங்க கொஞ்சம் இழுப்பு இருந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்க அப்படின்னா வசனம் போட்டிருக்கு, ஆபிரகாம் எல்லா இடங்களிலும் பலிபீடம் கட்டினான். பலிபீடம் கட்டி ஆண்டவர் தொழுது கொண்டான். ஒரு இடத்துலயும் லோத்து பலிபீடம் கட்டினதா நம்ம வாசிக்கவே இல்லை. ஆமென். அப்படின்னா என்ன? அந்த பலிபீடம் கட்டவும் இல்லை, பலிபீடத்தை ரிப்பேர் பண்ணவும் இல்லை. அப்படின்னா he had a weak devotion. ஆண்டவரை பத்தி தெரியும், ஆபிரகாம கூட இருந்து பார்த்திருக்கிறாரு. ஆனா ஒரு வீக் டிவோஷன், ஒரு ஸ்ட்ராங்கான தேவனோடு கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய அனுபவம் அவன்கிட்ட இல்லை. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியுமா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஆண்டவரோட இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அல்லேலூயா. எங்க அப்பா சொன்னாரு, எங்க தாத்தா சொன்னாரு, அப்படி இல்லை, அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்கு தெரியும், அப்படி அந்த நிலைமையில இருக்கும். பார்க்கிறோம் வீக் டிவோஷன். இந்த வீக் டிவோஷன் இருந்தது மாத்திரமல்ல, எப்பயுமே வீக் டிவோஷன் இருக்கிற பொழுது அடுத்த ஸ்டெப் என்னன்னா, வீக் டிவோஷன் வில் லீட் us to worldly desire. நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணல, பைபிள் படிச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துக்கு அப்படியே போயிருவீங்க நீங்க. ஆமென். ஆண்டவரோடு கூட சரியான உறவு இல்லை, அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல எப்படி அவன் திங்க் பண்றானோ அதே போல நீங்க திங்க் பண்ணுவீங்க. அவன்கிட்ட என்ன பாவம் இருக்கோ அது நம்மகிட்ட வந்துடும். அதுதான் வேர்ல்ட்லி டிசையர். ஒரு அவன் ஆசை, உலகத்தான் இப்படி ஆசைப்படுற வேர்ல்ட்லி டிசையர் மாத்திரம் இல்ல, அடுத்து என்னதுன்னா ராங் டிசிஷன். ஆமென். வீக் டிவோஷன், வேர்ல்ட்லி டிசையர், ஆமென், அது மாத்திரம் இல்ல ராங் டிசிஷன். இதுதான் இப்போ இதனால தான் இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார் இப்போ. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் ஒன்றையுமே இழக்கவில்லை. ஏன்னா he had a strong devotion. Hallelujah. He had a strong desire for God. He amen, கர்த்தர் எல்லா டிசிஷனுக்கும் he was dependent upon God. Hallelujah. So அதனால he didn't lose anything. அது மாத்திரம் இல்ல, he was able to help him. இப்போ பாருங்க, இன்னைக்கும் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னா, உங்களை பாதுகாத்து இருக்கிறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, God is expecting you to help others. ஆமென். உங்களை எல்லாத்தையும் வச்சு உங்களை பாதுகாத்து உங்களை வச்சிருக்கிறார் அப்படின்னா, somebody is அவனுக்கு சில காரியங்களை இழந்து நிற்கிறாங்க. ஒருவேளை உங்களோட பேட் சாய்ஸாவே இருக்கட்டுமே, இழந்து நிற்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களை ஆபிரகாமா இருக்க விரும்புகிறார். ஆமென். அந்த இழந்து போனதை திருப்பி கொடுக்கத்தக்கதாய், அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரத்தக்கதாய் நீங்களும் நானும் ஆபிரகாமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸோ இன்னொரு லெசன் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது சொன்ன ஒரு லோத்துடைய டிசிஷன், அவன் வீக் டிவோஷன், அவன் ராங், அதில் வீக் டிவோஷன், வேர்ல்ட்லி டிசையர், ராங் டிசிஷன், இது லோத்து பார்த்துட்டோம். இப்போ இந்த சூழ்நிலை ஆபிரகாம் உதவி செய்கிறவனா இருந்தான். இது போல தான் நீங்கள் நானும் இருக்கணும். விசுவாசிக்கிறான், நடக்கும் அடையாளங்கள் அவனை. ஆமென். இதெல்லாம் நம்ம தான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கணும்னா, நம்ம லூஸ் பண்ணாதபடி யாரா லூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற லெவலுக்கு நம்ம வந்துடணும். பிரைஸ் தி லார்ட். என்னைக்குமே நமக்கு பிரச்சனை, எனக்கு கால் வலி, எனக்கு கண் வலி, எனக்கு அந்த வலி இந்த வலின்னு இருக்க, நம்ம கையை வைக்கணும், அவன் சொஸ்தமாகணும். ஆமென். இந்த நிலைமைக்கு நீங்க வந்துடணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாம் அந்த நிலைமையில தான் இருந்தான். ஓகே. ரெண்டாவது ஆபிரகாம்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, வாசிங்க அதே 14ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 14:18 இருந்து வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிதேசேத் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். எல்லாவற்றிலும் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தசம பாகம் என்பது அது உடன்படிக்கையிலே மோசேயினால் உண்டானப்பட்ட காரியம் அல்ல. அதற்கு முன்பாகவே ஆமென், நியாயப்பிரமாணத்தின் காலத்திற்கு முன்பாகவே இங்கே பார்க்கிறோம். இங்கே மெல்கிசதேக்குக்கு
ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தசமபாகம் கொடுத்தான்னு போடல, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க தசமபாகத்துல விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு உண்மையாவே ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை என்பதை காட்டுகிறது. ஆமென். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஸ்டர் சாட்சி சொல்றப்ப சொன்னாங்க, சிஸ்டர் சாட்சி சொல்றப்ப சொன்னாங்க, அது தசமபாகம் கொடுக்கறதே கஷ்டமா இருந்தது, ஆனா இப்போ கர்த்தர் எனக்கு பலப்படுத்தி உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இது ரொம்ப ஆக்சுவலா நான் டீப்பா பேச நான் விரும்பல. பாத்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் $100, $100 இருக்கு. அந்த $100ல $10 இட் பிலாங்ஸ் டு காட். இப்போ இந்த $10 நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கிற பொழுது உங்கள் 90% இஸ் blessed. 90% is blessed. So when you don't give $10, you're robbing from God. அப்போ you have 90% மட்டும் இல்ல, you have 100, but it is not blessed. Understand that? ஆனா ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், இரக்கத்தோட கூட இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, திடீர்னு ஒரு நாள் வரும், ஹாஸ்பிட்டல் பில்லுன்னு சொல்லிட்டு 16 லட்சம் காலம் போயிடும். திடீர்னு ஒன்று இதுல போயிடும். சில நேரத்துல ஆண்டவர் அப்படி ஏதாவது ஒரு காரியம் வந்து டக்குன்னு பெருசா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருந்தீங்களோ ஒரே நிமிஷத்துல காலி ஆயிரும். நான் என்ன விரும்புறேன் தெரியுமா, I would rather give my tithe and have my good health. I would rather give my tithe and have, என்ன சொல்றது, blessed family, blessed children, everything peace around me. Hallelujah. இல்லைன்னா நான் ராப் பண்ணி அவருடைய இதில் நான் நிற்க விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, நீ தசமபாகத்தை கொடுத்து பாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை போஷிக்க மாட்டேன்னா என்ன சோதித்து பாரு அப்படின்றாரு. ஆமென். ஆண்டு மக்கள் கேட்குறாங்க மல்கியால, நாங்க எதனால கர்த்தரை நாங்க வஞ்சித்தோம், நாங்க எதுல நாங்க கையை வச்சோம் அப்படின்றப்போ, நீங்க தசமபாகத்தை காணிக்கையில வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற. ஸோ பாருங்க, இன்னும் பாட்டம் லைன் சொல்றேன் பாருங்க, இட் ஹேஸ் டு பி கம் அவுட், இட் ஹேஸ் டு பி அவுட் ஆஃப் யுவர் லவ் ஃபார் காட். ஓகே, ஒரு லவ் ஃபார், உண்மையாவே ஆண்டவர் மேல அன்பு இருந்து, உண்மையாவே அன்பு இருந்து விசுவாசம் இருந்தால் தசமபாகம் எல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டீங்க, அதுல நீங்க குறை வைக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன் என்ன நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுனா, நமக்கு தேவை வர்றப்ப யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? நம்ம கொடுத்துட்டா என்ன ஆகும்? நீங்க கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அது அந்த சூழ்நிலை வராமடி கர்த்தர் பாதுகாப்பா. ஆமென். இதுதான் சிம்பிள். சின்ன பாருங்க, இந்தியா தேசத்துல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சேலரியில கர்த்தருக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இட் வாஸ் வெரி ஈஸி. பட் வென் யோர் சேலரி க்ரோஸ், அது USDல பாக்குறப்போ, இந்தியாவோட நீங்க கம்பேர் பண்றப்போ, இட்ஸ் டிஃபிகல்ட். It's difficult. ஆனா you need to be faithful. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஸோ இதுல நம்ம பழகிட்டோம் அப்படின்னா, இட்ஸ் a wonderful life. ஆமென். பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே தேவை வந்துட்டு தான் இருக்கு. தேவை வருது, பிரச்சனைகள் வருது, சூழ்நிலைகள். ஆனா இங்கேயும் உங்களுக்கு ரிவார்டு உண்டு, அங்கேயும் ரிவார்டு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். இங்கேயும் you reap the reward. ஆண்டவருக்காக கொடுத்ததுல நீங்க ரிவார்ட் ரீப் பண்ணுவீங்க, அங்கேயும் ரீப் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இட் இஸ், இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட பேசி சொல்லிட்டாரு, நான் உனக்கு கேடகமா இருப்பேன், உனக்கு எதவா இருப்பேன், மகா பெரிய பலனா இருப்பேன், எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பார்க்கிறோம், ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் இப்ப அதுதான் அவருடைய பலன் தான் நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். அவர் பலன் தான், அவர் நமக்கு சிந்தின ரத்தத்தினால தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அவரோடு கூட பரலோக பிதாவோடு கூட நம்ம ஒப்பரவாகி இருக்கிறோம். எல்லாம் நமக்கு விடுதலை, எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கிட்ட வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஸோ 3 காரியத்தை நம்ம லேர்ன் பண்ணோம். முதலாவது, நமக்கு we need to have a strong devotion, ஒரு strong desire for God, passion for God. ஆண்டவருக்காக நீங்க செயல்பட்டு முன்னாடி வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம்னா you are going backன்னு அர்த்தம். You may not, ஒரே நாள்ல நீங்க பயங்கர பின்னாடி போயிட மாட்டோம். ஆனா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிடும். ஆமென். நீங்க ஓரத்துல போகிற பொழுது, நான் ஃப்ரண்ட்ல நிக்க வரும்லப்பா, நான் ஓரத்துல போறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா, அப்பதான் சவுல் தன்னுடைய ஜாவ்லினை எறிவான். இப்போ பார்க்கிற பொழுது தாவீது அங்க இருக்கிறான், அவன் ஓரத்துல இருந்தப்போ ஜாவ்லின் எரியப்பட்டது, கர்த்தர் அவனை காத்தார். ஆனா என்னைக்கு நீங்க ஓரமா போக 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 பிசாசு அவனுடைய ஜாவ்லின் என்ன செய்வான்,
ஏறி ஆரம்பம். ஏன்னா நீங்க கர்த்தர்ட்ட இருந்து அவருடைய பாதுகாப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருக்கிறீங்க. அவருடைய பெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெட்டருக்கு வந்துட்டீங்க. அப்புறம் குட்டுக்கு போயிடக்கூடாது. குட்டுல இருந்து அப்புறம் அப்படியே அப்படியே டிகிரீஸ் ஆயிடக்கூடாது. அப்போ பெஸ்ட்லயே இருக்கிறப்போ நமக்கு வியர், அதான் பெரிய ஆசீர்வாதம் இல்ல. அதே அவரோடு கூட நடக்கிற, அப்படியே அண்டிக்கொண்டு அவரோடு கூட இருக்கிறது தான் நம்முடைய பாக்கியம். ஆமென். ஸோ ரெண்டாவது சொன்னேன். ஆமென். பார்த்தீங்கன்னா நம்மளை ஆசீர்வதித்துக்கிறது காரணம் என்ன? நம்ம இழக்காம இருக்கிறோம் அப்படின்னா யாராவது இழந்து போனாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்போ கர்த்தர் நமக்கு சுகத்தை பலத்தை தந்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்காக மரித்தாருங்கிற விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வியாதியஸ்து மேல கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஸோ அங்கேயும் நமக்கு இருக்கு, we have work to do. அது மாத்திரம் இல்லை, அடுத்து நம்ம பார்க்குறோம் இங்கே தசமபாகம் கொடுத்தான். ஆமென். ஸோ தசமபாகங்கிறது உங்களுடைய விசுவாசத்தையும் உண்மையையும் அன்பையும் காட்டுகிறது. ஆமென். ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் அவன் கொடுக்கணும் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தானே, எப்படி கொடுத்துருப்பான்? அவன் பெரிய சீமான்ல எப்படி கொடுத்துருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவர் எப்படி தூக்கிட்டு போனாருன்னு தெரில, என்ன பண்ணாருன்னு தெரில, அதெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக போடப்படலை. ஆனால் கொடுத்தான். ஆமென். அது உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங், அது நீங்கள் ஒரு 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 $1000 எடுத்தீங்கன்னா அதில் ஒரு எவ்ரி 25 cents இட் மேட்டர்ஸ் டு காட். ஆமென். ஸோ உண்மையாக இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் மகா பெரிய பலனாய் இருப்பார். ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரதர் வாங்க. அவர்கிட்ட கிருபை கேட்போம். கிருபை தான் நம்மளை வாழ வைக்குது. பிரதர் அழகா நம்ம வர்ஷிப் நடத்தினாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, we worship you Lord. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் ரட்சிப்பின் கேடகமாக இருப்பேன், நான் சகாயம் செய்யும் கேடகமாக இருப்பேன், நான் காருண்யம் என்னும் கேடகமாக இருப்பேன். மூன்றாவது நான் பார்த்தோம், 3 காரியத்தை பார்த்தோம். அடுத்து பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்ல யாருக்கு கேடகமா இருப்பார் அப்படின்னா அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை அண்டிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு. அது மாத்திரம் இல்ல, அவரை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பார். சோ மகா பெரிய பலன் சொல்றதையும் பார்த்தோம். நம்ம ஆண்டவருக்காக விசுவாசத்துல நடக்க தீர்மானித்தான். பார்க்கிறோம், விசுவாசத்துல நின்றான். லோத்து கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட இருக்கிற உறவுல இருந்து கொஞ்சம் பின்னாடி போனதுனால அவன் இழந்தான். ஆனால் ஆபிரகாம் இழந்த பொழுதும், லோத்து இழந்த பொழுதும் அவனை விடுவிக்கிற ஒரு இடத்துல அவன் இருந்தான். மாத்திரமல்ல, ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் கேடகமா இருக்கிறார் அப்படின்னா சும்மா கேடகம் இல்ல, அவர் எப்படின்னா பராக்கிரமசாலியின் கேடகமா இருக்கிறார். ஒரு பராக்கிரமசாலி. ஒரு சத்து இல்லாதவன்ட்ட கேடகத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு பிரோஜனம் இல்லை. ஆண்டவர் தெரியுமா, அவர் பயங்கர பராக்கிரமசாலி. ஆமென். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்றார், நான் பயங்கர பராக்கிரமசாலி அவனோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. ஆமென். உன்னுடைய எதிரா பேசுறவங்க, எதிரா வர்றவங்க எல்லாம் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க, லட்சிய அடைவாங்க அப்படின்லாம் சொல்றாரு. நான் பயங்கர பராக்கிரமசாலி, கேடகமா நான் இருப்பேன் அப்படின்றார். நீங்க பார்க்கிற பொழுது தாவீது சவுலுக்காக, யோனத்தானுக்காக அவன் கதறி அழுகிற பொழுது இப்படி அழுகிறான். அவன் எப்படி தெரியுமா அழுகிறான்? ஸ்தோத்திரம். இது நமக்கு எச்சரிக்கையா எப்பொழுதும் இருப்பதாக. ஹalleluya. அவன் சொல்றான், 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான், பிரைஸ் தி லார்ட், 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல சொல்றான், கில்போ மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல, அபிஷேகப்படாதவன் போல அவர் கேடகம் அவமதிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, கர்த்தர் தான் ராஜாவா இருந்தாரு, அவர் தான் கேடகமா இருந்தாரு. ஆனா சவுல் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு விட்டு போயிட்டான். ஆமென். அந்த அபிஷேகத்துல நடக்கல அவன். ஆமென். ஆண்டவரோடு கூட உறவு போயிருச்சு. இப்போ பொல்லாத ஆவி பிசாசு அவனை நிரப்பிட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
ஆமென். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் இந்த ஆதி அன்புல நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, அந்த அபிஷேகத்தில் நடக்க உதவி செய்வாராக. இப்ப பாடுற பாட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கேடகம் அவமதிக்கப்பட்டது, இது பராக்கிரமசாலியுடைய கேடகம். யோனத்தானும் சவுலும் செஞ்ச காரியம் பயங்கரமா காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்போ வெட்கக்கேடு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாருங்க, ஒருவனுடைய ஆரம்பமும் ரொம்ப முக்கியம், முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எப்படின்னா சூப்பர் தெரியுமா, சிலர் பாத்தீங்கன்னா ஆரம்பம் நல்லா இருக்காது, ஆனா முடிவு சரியா வந்துடும், ஏதோ கிருபையில யாருடைய ஜெபத்துல வந்துடும். ஆனா எது ரொம்ப சூப்பர்னா, ஆரம்பமும் நல்லா இருக்கணும், நடுவுலயும் நல்லா இருக்கணும், முடிவும் நல்லா இருக்கணும். ஆமென். பாருங்க, அப்படின்னா நம்ம அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை வந்திருக்கவே வந்திருக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பராக்கிரமசாலியுடைய கேடகம் நமக்கு இருப்பதாக. அபிஷேகத்தில் ஒவ்வொரு நாளும் நடப்போமாக. ஆமென். அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே பந்திக்கு ஆயத்தமாவோம், இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். எந்த காரியத்துல கர்த்தர் இன்னும் நம்ம சரி செய்ய விரும்புகிறார், ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் விரும்புகிறதான அந்த லெவல்ல நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேடகமாய் இருப்பேன், நான் ஆமென் மகா பெரிய பலனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். ஆத்மாவும் சரீரமும், ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். மறுபடியும் சொல்லுவோம். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஓ thank you Lord. பலிபீடத்தில் என்னை பரணே படைத்தீரேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்வீனையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியின் நன்வீனையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை,
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. We worship you, Jesus. Hallelujah. இப்பொழுதும் நமக்காக பிற்கப்பட்ட ஆண்டுடைய சரீரத்திற்கு அடையாளமான அப்பம் நம்மிடத்தில் இருக்கிறது. நமக்காக சிந்தப்பட்டதான ஆண்டுடைய இரத்தத்திற்கு அடையாளமான திராட்சரசம் நம்மிடத்தில் இருக்கிறது. Hallelujah. இது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்ததான ஒரு இன்ஸ்டிடியூஷன். Hallelujah. ஒரு புதிய உடன்படிக்கையின் ரத்தம். பழைய உடன்படிக்கையினுடைய எல்லா காரியத்தையும் கேன்சல் பண்ணி ஒரு புதிய உடன்படிக்கை. Thank you Jesus. இதனாலே உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு போகணும். அவரோடு கூட ஒரு உறவு, ஒரு அங்கம், அவர் நம்முடைய பங்காய், அவருடைய நம்முடைய சுதந்திரமாய் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும். அவனுடைய கேடகமாய் இருப்பாராக, மகா பெரிய பலனாய் இருப்பாராக. எல்லா சூழ்நிலைகளும், எல்லா காரியங்களும், எல்லாவற்றிலும் தெய்வத்துடைய நிறைவும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வருவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்காய் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு முன்பாக இருக்க அந்த பிற்கப்பட்ட சரீரத்திற்கு அடையாளமான இந்த அப்பத்திற்காக நன்றி. சிந்தப்பட்ட அடையாளமாய் இருக்கிறதான உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. Lord, I pray that you would bless this element, Lord. Hallelujah. Hallelujah. இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றினதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். I request Brother Sujan to come forward. Amen. Praise